அண்ணன் ஷார்ட்டாக முடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பிக் தேங்க்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கும், அதுக்கப்புறம் என் டீச்சர்ஸ்க்கும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான். ஏன்னா இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே மேடை ஏறினது கிடையாது, பரிசு எதுவும் வாங்கினதும் கிடையாது. அவங்கள எங்கள் ஹானர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அது மாதிரி பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒன்று நம்ம இங்கே நல்லா படித்து கல்வி விருது வாங்கினா மட்டும் போதாது, கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம போராடணும். போராடினா தளபதி மாதிரி நல்வுள்ளங்கள் நமக்கு கண்டிப்பாக கை கொடுப்பாங்க. தேங்க்ஸ். எல்லாருக்கும் பரிசளிக்க வேண்டியும் உங்கள் கால்வலிக்க நின்னாங்க. அதாவது தனக்கு பரிசு கிடைக்கணும், தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நம்மளை மட்டும் நினைக்கிறவங்க மக்கள். அதை தவிர்த்து நம்மளை தேடி வந்தவங்க எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு தன்னை கூட பொருட்படுத்தாமல் எல்லாத்தையும் செய்கிறவங்க தான் தலைவன். அந்த விதத்தில் விஜயண்ணா ஒரு சிறந்த தலைவன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழில் வாஞ்சை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. வாஞ்சை அப்படின்னா ஒரு அன்பு, பாசம், அந்த மாதிரி ஒரு சொல், அந்த பொருள் அது. ஸோ விஜய் சார் வந்து எல்லாரையும் அரவணைக்கிறது வந்து சில பேர் தவறாக பேசும்போது எனக்கு இதை சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. அது எங்களுக்கு ஒரு தாய்மாராக பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல. எங்கள் வீட்டோட ஒரு அப்பா வந்து ஒரு வாஞ்சியோட ஒரு குழந்தையை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு? ஒரு தாய் மாமனா எங்களோட அண்ணன் இருந்து ஒரு அக்கா பிள்ளையோ தங்கை பிள்ளையோ வந்து பார்த்து ஒரு அன்பும் இருக்கும், அதில் ஆசையும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு அக்கறையும் இருக்கும் ஒரு தாய் மாமாவிற்கு. அப்படி தான் நாங்கள் வந்து விஜய் சாரை பார்க்குறோம். எங்களுக்கு அதில் எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லை. பெண் பிள்ளைகளை தன் பிள்ளை போல் பார்க்கும் இந்த மனிதர் வந்து நிச்சயமாக அரசியலுக்கு வந்தார்னா காந்தியடிகள் சொன்ன மாதிரி இரவுல தனியா ஒரு பெண் பிள்ளை, அதுவும் குழந்தை கூட நடந்து செல்லலாம். கண்டிப்பா நீங்க தமிழக முதல்வராக வரணும்னு நாங்கள் கடவுள்கிட்டயே வேண்டிட்டு இருக்கோம். அது நிச்சயமா பலிக்கும் 100%. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.